Hi guys, welcome to my channel. எல்லாருக்கும் happy new year. So இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் நல்ல வருஷமா அமையட்டும். எல்லாருக்கும் happy new year once again. So நான் இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபியோட பண்ணலான்னு இருக்கேன். So என்ன ஸ்வீட் பண்ண போறேன்னா புட்டிங் தான் பண்ண போறேன். சைனா கிராஸ்ல ஒரு புட்டிங் பண்ணலான்னு இருக்கேன். So எப்படி பண்றது நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் சைனா கிராஸை வந்து 5 grams எடுத்திருக்கேன். ஸோ 5 grams சைனா கிராஸை வந்து தண்ணி போட்டு அப்படியே சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே தண்ணியில் இருக்கட்டும். 15 நிமிஷம் கழித்து நான் வந்து இது ஸ்டவ்வில் போட போகிறேன். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸோ 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த சைனா கிராஸை நம்ம அப்படியே தண்ணியோடு சேர்த்து ஸ்டவ்வில் போட்டுடலாம். இது எல்லாம் அப்படியே கரைஞ்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று, அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை வந்து ஒரு கிண்ணத்தில் நான் மாற்றிடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறேன் நான் காட்டுறேன். இப்போது வந்து ஸ்டவ்வில் நான் வந்து பால் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நான் நல்லா காய்ச்சின பால் தான், ஆற வச்சுருக்கேன். இது ஒரு 3/4 கப் பால் எடுத்திருக்கேன். இந்த பாலில் வந்து நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறேன்னு நான் ஒன்றுனா சொல்கிறேன். கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்க போகிறோம். கண்டென்ஸ்ட் மில்க் வந்து 1/2 கப். அதுக்கப்புறமா சர்க்கரை வந்து இந்த ஸ்பூன் அளவில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எல்லாத்தையுமே சேர்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பால் வந்து லைட்டாக கொதி வரட்டும். அதுக்கப்புறமா ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் பால் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அடுத்தது வந்து கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கலாம். நான் சொன்ன மாதிரி 1/2 கப். கண்டென்ஸ்ட் மில்க், சர்க்கரை இந்த ஸ்பூன் அளவில் 2. அவ்வளோதான். அப்புறமா நம்ம சைனா கிராஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ திக்காயிடுச்சு. இப்போது அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்களா இது நல்லா திக்காயிடுச்சு. இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், சூடு போனதுக்கப்புறமா நான் வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். தேங்காய் பாலும் அதே மாதிரி தான். இந்த கப் அளவுக்கு நான் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். ஸோ ஒரே அளவு தான் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், இந்த கப்பில் தான் நான் நார்மல் பால் எடுத்தேன். அது வந்து 3/4 கப் எடுத்தேன். அப்புறம் இதே அளவில் தான் நான் கண்டென்ஸ்ட் மில்க் 1/2 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஸோ இது முடிஞ்சிருச்சு. சூடு போட்டோம். சூடு நல்லா கம்மியானோம். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். அது மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய் பால் சேர்க்கணும். இது நல்லா கலந்துட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இப்போது நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது வந்து திக்காயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா சூடு போனதுக்கப்புறம் தான் தேங்காய் பால் நான் ஊற்றுனேன். இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பவுலில் எடுத்து இதை மாற்றி வச்சிடுறேன். அவ்வளோதான். இது ஃபுல்லாக நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம்.
இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன்ல, ஸோ நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். புட்டிங் ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து நான் 2 மணி நேரம் தான் ஃப்ரிட்ஜில் வச்சேன், அதுக்குள்ளேயே இது எல்லாமே செட் ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பார்க்குறேன், கரெக்டாக இருக்குது. இனிப்பு வேணால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவும் வச்சுக்கலாம், ஜாஸ்தியாக வேணால் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம். ஆனால் இந்த அளவு கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே இது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது. சிம்பிள் தானே, பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாரையுமே நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பாய்.